லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியரை வந்து நம்ம என்னென்ன எதை சேர்த்து சொல்லும், க்ரஸ்ட்டும் ப்ளஸ் அப்பர் மேண்டலோட மேல் பகுதி கொஞ்சம் சேர்த்து நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த லித்தோஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாலிடாக கட்டியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து உருகாமல் கட்டியாக இருக்குது. ஆனால் இந்த லித்தோஸ்பியருக்கு கீழே போனீங்கன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அங்கே இருக்கிற கல் பாறை எல்லாம் உருகி ஃபுல்லு தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் அது வந்து செமி சாலிடாக அந்த ஜெல்லி மாதிரி வந்து அது இருக்கும். இப்போ வந்து இந்த செமி சாலிடாக இருக்குல்ல, இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அதான் இந்த 100 கிலோமீட்டருக்கு மேலே அந்த நெருப்பு குழம்பு இருக்குல்ல ஜெல்லி மாதிரி, அதுக்கு வந்து அந்த பகுதி அந்த லேயருக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தினோஸ்பியர். அதுக்கு வந்து அஸ்தினோஸ்பியர்னு வந்து அவங்க பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அஸ்தினோஸ்பியருக்கு வந்து மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்கான லேயருன்ட்டு அர்த்தம், வீக்கான பகுதின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஏன் வீக்கான பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்குது, ஆனால் க்ரஸ்ட்டு இந்த லித்தோஸ்பியர் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கட்டியாக இருக்குது. இப்போ அந்த சாலிட் கட்டி பகுதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை இந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, இப்போ இந்த சின்ன வயசுலலாம் இந்த ஜெல்லியை கையிலலாம் புட்டிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ஜெல்லி ஸ்ட்ராங்காக இருக்குமா, சாலிடாக இருக்கிற இந்த லித்தோஸ்பியர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற இந்த நெருப்பு குழம்பு லேயர் இருக்குல்ல அது வந்து நம்ம வீக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீக்குக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினோ. அதனால் இது வந்து நம்ம அஸ்தினோஸ்பியர்ன்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இந்த அஸ்தினோஸ்பியர் எதோட பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மேண்டலோட அப்பர் பார்ட்டு. அப்போ நான் வந்து அப்பர் பார்ட்டை வந்து அஸ்தினோஸ்பியர்னு வந்து நான் சொல்லலாம்ல, அப்பர் பார்ட்டை வந்து நான் அஸ்தினோஸ்பியர்ன்ட்டு நான் சொல்லலாம். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேண்டலோட மேல் பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்ம அஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவா எல்லாம் ஜெல்லி மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும், ஃபுல் கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். இப்போது இந்த அஸ்தினோஸ்பியரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 100 கிலோமீட்டருக்கு மேலேன்னு சொன்னோம், ஆனால் ஒரு புக்கில் வந்து இது 200 கிலோமீட்டர்லேருந்தும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலேருந்தும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கீழே போய் 200 கிலோமீட்டர்லேருந்தும் நீங்கள் இந்த அஸ்தினோஸ்பியரை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிலோமீட்டர் வச்செல்லாம் வந்து நீங்கள் எப்பவுமே இந்த சாப்டரில் வந்து கன்ஃபியூஷன் வந்து பண்ணிக்கூடாது. ஸோ இந்த அஸ்தினோஸ்பியரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 இல்லைனா 200 எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கு. எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டாக வருது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 700 இல்லைனா 400 கிலோமீட்டர், 700 இல்லைனா 400 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான்.